டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க செப்டம்பர் 14ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அபிநயா நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். அபிநயா, வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்பின் முக்கியத்துவம் என்ன? இதன் விவரங்களை பத்தி விரிவா சொல்லுங்க. பத்மபிரியா, குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் இதற்கான அறிவிப்பு கடந்த மாதத்தில் வெளியிடப்பட்டு, அதாவது 9ஆம் தேதியில் வெளியிடப்பட்டு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 8 என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய, அதாவது அதிகமான நபர்கள் விண்ணப்பிப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால் டிஎன்பிஎஸ்சியுடைய இணையதளமான www.tnpsc.gov.in என்ற இணையதளம் மொத்தமாக, அதாவது விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததாக விண்ணப்பதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று ஒட்டுமொத்தமாக இணையதளத்தில் எந்த செயல்பாடுமே செய்ய முடியாத அளவிற்கு இணையதளம் முடங்கியது என்றே சொல்லலாம். இந்த காரணத்தினால் தேர்வர்கள் அதிகமாக கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் காலையிலிருந்து நாம் டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் இருக்கிறோம். நிறைய தேர்வர்கள் தங்களால் விண்ணப்பிக்க முடியவில்லை, தொடர்ந்து விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இன்று நேரிலேயே வந்திருந்தனர். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அனைத்து தேர்விற்குமே அவர்கள் இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும், நேரில் விண்ணப்பிக்க முடியாது. ஆனால் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து இதற்காக முயற்சித்துக் கொண்டிருந்தவர்கள் அதனை விண்ணப்பிப்பதற்காக நேரில் வாய்ப்புகள் இருக்குமா என்பதை தெரிந்து கொள்வதற்காக தொடர்ந்து இங்கு வந்திருந்தனர். இது போன்ற பிரச்சனைகளின் காரணமாகவே இப்பொழுது தேதி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 14ஆம் தேதி வரை தேர்வர்கள் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். மேலும் 16ஆம் தேதி வரை அவர்கள் கட்டணத்தை செலுத்துவதற்கான தேதி என கடைசி தேதி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த அறிவிப்பின்படி செப்டம்பர் 8ஆம் தேதி கடைசி நாளாகவும் 11ஆம் தேதி கட்டணம் செலுத்துவதற்கு கடைசி நாளாகவும் இருந்தது. பத்மபிரியா. அபிநயா, குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க அடிப்படை தகுதி என்ன மாதிரியான பணிகள் இந்த குரூப் 4 தேர்வுல தேர்ச்சி பெற்ற அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? இந்த குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் இதற்கான அடிப்படையான தகுதி 10ஆம் வகுப்பு. அதற்கு மேல் படித்திருந்தால் அவர்களுக்கான வயது வரம்பு, அதாவது எந்த தடையும் இல்லை என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதனாலேயே அதிகமானவர்கள், முக்கியமாக கிராமப்புறங்களை சேர்ந்தவர்கள் இந்த தேர்வுக்கு அதிக அளவில் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக, அதாவது கடந்த ஆண்டுகளை பார்க்கும் பொழுது 17 லட்சம் பேர் வரை கூட இந்த குரூப் 4 தேர்வுக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த முறை இருந்த பணியிடங்களும் கூட மிக மிக அதிகமான ஒரு பணியிடங்கள், அதாவது 5451 பணியிடங்கள் இருக்கின்றன. இந்த பணியிடங்களில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வரித்தண்டலர், நில அளவர் போன்ற பணியிடங்கள் தான் இந்த குரூப் 4 தேர்வு மூலமாக நிரப்பப்படுகிறது. இதற்காக இதுவரை, அதாவது கடைசி நாள் என்று இதுவரை சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரையுமே 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பங்கள் வந்துவிட்டதாக டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாளான இன்று இன்னும் அதிகமான விண்ணப்பங்கள் வரும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த இணையதளம் செயல்படாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்த காரணத்தினால் இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பத்மபிரியா. அபிநயா, லட்சக்கணக்கான மக்கள் தேர்வுக்காக விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றீங்க. ஏற்கனவே இணையதளம் சரியா செயல்படாததால் தான் கால அவகாசம் நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்திருக்கு. இந்நிலையில கிராமப்புறங்கள்ல இணையதளம் வாயிலா இதுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் ஏதேனும் அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? பத்மபிரியா, அது போன்ற ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படாததுதான் பிரச்சனை என்றே சொல்லலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்தவரை அந்த விண்ணப்பிக்கும் முறை அனைத்துமே 4 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இணையதளம் வாயிலாக என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக, அதாவது அவர்களுக்கு உதவும் விதமாக மையங்கள் ஏதும் கிராமப்புறங்களில் நியமிக்கப்படவில்லை. குறிப்பாக VAO தேர்வுகள், அதே போல் குரூப் 4 தேர்வு, இது போன்ற இந்த தேர்வுகளுக்கெல்லாம் 10ஆம் வகுப்பு தான் அடிப்படையான தகுதியாக கருதப்பட்டிருக்கிறது. இதனாலேயே கிராமப்புறங்களில் இருந்து அதிகமான தேர்வர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக நிறைய பேர் கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் நெட் சென்டர்கள்ல போய் அதிகமான தேர்வர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்திருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் களைய வேண்டும் என்றால் இது போன்ற, அதாவது ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் என்று சொல்வார்கள், பெரும்பாலும் இந்த விண்ணப்பிக்கக்கூடிய சமயங்களில் பல நிறுவனங்கள், அதாவது அரசு வாரியங்களாக இருக்கட்டும், அது போன்ற ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் வைத்திருப்பார்கள். அது போன்ற இந்த டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமாக அது போன்ற ஒரு விஷயம் அமைக்கப்பட வேண்டும் என்பது தேர்வர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. பத்மபிரியா.